கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அருணோதயம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன். மார்னிங் எழும்பினோடனே எல்லோரும் டீ குடிச்சிருப்பீங்க, இல்லை காஃபி குடிச்சிருப்பீங்க. உங்கள் நாளை அவ்வளோ அழகான ஒரு இனிமையான ஒரு நாளாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் எத்தனை பேர் தேவனை துதித்துட்டு இல்லைன்னா தேவனை ஸ்தோத்தரித்துட்டு, ஏசப்பா நீங்கள் எனக்கு இந்த நாளை தந்தீங்க, இந்த டீயெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னுக்கு ஏசப்பா நீங்கள் எனக்கு இந்த நாளை தந்தீங்க, நேற்று நைட்டு நல்ல நித்திரையை தந்தீங்க, ஒரு புது நாளை நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்கன்னு எத்தனை பேர் நம்ம இன்றைக்கி ஸ்தோத்திரத்தோடு இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். வேதத்தில் நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருப்பதாக. எந்த நேரத்திலும் நம்ம எழும்பும்போது, நம்ம ஜாபுக்கு போகும்போது, இல்லை பிள்ளைங்க படிக்க ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வாய் திறந்து நீங்கள் கைத்தட்டி ஹல்லேலூயான்னு ப்ரேயர் பண்ண நான் சொல்லலை. எந்த நேரமுமே நம்முடைய வாயில் தேவனுடைய துதி இருக்கணும். நம்ம மைண்டுக்குள்ளுக்கு பல சிந்தனைகளை நம்ம யோசிச்சுட்டே ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். போகிற பாதைகளில் நம்ம வண்டியில் போயிட்டுருக்கும்போது நம்ம சிந்தனையில் பல சிந்தனைகள் ஓடும். நமக்கு இன்றைக்கி அப்படி பண்ணணும், இல்லை இதை வாங்கணும், அதை செய்யணும், அவங்கள மீட் பண்ணணும், அப்படி பல கால்குலேஷன்ஸோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த மாதிரி கால்குலேஷன்ஸில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிற நேரத்தில் மைண்டில் தேவனை நம்ம ஸ்தோத்திரித்துட்டே நம்ம ட்ராவல் பண்ணோம். எங்கே போனாலும் ஏசப்பா நீங்கள் நாள் தந்தீங்க, ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது. அந்த காரியங்களுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற பல போராட்டங்களை, பல நிந்தனைகளை, பல இடுக்கண்களை மாற்றி நன்மையை தர தேவன் வல்லவராக இருக்கிறார். நமக்கு நன்மை தரும்படியாக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். இன்றையிலிருந்து நம்ம ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தலாமா? எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் சமையல் பண்ணிகிட்ருக்குறோமா, இல்லை எங்கே போனாலும் நம்முடைய இன்னர் ஹார்ட்டில் கர்த்தரை நம்ம துதித்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருப்பதாக. ஒரு விஷயம் ஜெபிப்போமா? அன்பும் இரக்கமும் நிறைந்த பரம தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திலும் உங்களுடைய சமூகத்தில் வந்து உங்களுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உம்மை துதித்து எந்த சூழ்நிலையிலும் உம்மை துதிக்கிற ஒரு மகனாக எங்களை நீங்கள் பக்குவப்படுத்துங்கப்பா. எங்களுக்கு உறுதுணையாக நெல்லுங்க தகப்பனே. நாங்கள் போகிற பாதையில் எங்கள் கூட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்ராட்டு நீங்கள் நின்று எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பரம தகப்பனே. ஆமீன், ஆமீன்.